ஹாய் நண்பர்களே. பொங்கல் திரு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பொங்க வச்சுருக்கோம். தமிழர் பண்பாடு படி மண்பானையில் நல்ல பாரம்பரிய முறையில் இன்றைக்கி பொங்கல் வச்சதில் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதை நான் எப்படி வைப்பேன் அப்படின்னா, மண்பானையில் நல்லா ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸ்டவ்வுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு பானையில் அரைப்பானை தண்ணி வச்சு காலையில் எழுந்திரிச்ச உடனே பாசிப்பருப்பையும் அரிசியும் பொங்கலோ பொங்கல் பாசிப்பருப்பும் அரிசியும் ஊற வச்சுடுவேன். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு அரைப்பானை தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதில் பார்த்திங்கன்னா ஊற வச்ச பாசிப்பருப்பையும் அரிசியும் எல்லாரையும் கை நிறைய 3 தடவை வாங்கி உள்ளே போட சொல்லுவேன். போட்டு நான் ஃபுல்லில் வச்சுருப்பேன். இந்த தடவை ஆண்டவன் புண்ணியத்தில் எனக்கு பொங்கல் கிழக்கு பக்கமாக பொங்குச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் சூரியனை பார்த்த மாதிரி தான் எப்போவுமே பொங்க வைப்பேன். வீட்டுக்குள்ளே செஞ்சாலுமே நான் ஹால் ஜன்னல் திறந்து விட்டேன்னா எனக்கு சூரியன் பார்த்த மாதிரி இருக்கும் என்னோடய பானையை. ஸோ அதனால் அந்த பக்கம் தான் நான் எடுத்து வைப்பேன், வச்சு செய்வேன். எனக்கு மாடியில் வைக்கணும், வெளியே வைக்கணும்னு ஆசை. எங்கள் வீட்டில் உள்ளவங்க பெரியவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வீட்டுக்குள்ளே வச்சு வைக்கிறேன். இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் வேகிறதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா வடை, சுண்டல், அப்புறம் பாயாசம் எல்லாமே ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படின்னா, எனக்கு ஃபெஸ்டிவல் 1 டே பிஃபோர்லேருந்தே எனக்கு ஃபெஸ்டிவல் சந்தோஷம் ஆகிடும். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் வெளியே போய் கோலம் போடுறது, எடுக்கிறது, கலர் கோலம் போடுறது, எல்லாருமே எங்கள் டெனன்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கோலம் போடுவோம் வெளியே போயிட்டு. அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூஜை பண்ணுற வீடியோ அதுவும் தனியாக போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அது சின்ன சின்ன வீடியோன்றனால பொங்கல் வைக்கிறதாட்டம் முழுசாக காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் வேகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்காக நான் விட்டுருக்கேன். அதுக்குள்ளே நான் வடை, சுண்டல், அப்புறம் பாயசத்துக்கு இன்னொரு சைடு நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வெல்லம் போட்டாச்சு. எல்லாமே பாசிப்பருப்பும் அரிசியும் வெந்துருச்சு அப்படின்றனால நான் வெல்லம் போட்டுட்டேன். வெல்லம் போட்டுட்டு ஃபுல்லில் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் தண்ணி நல்லா ட்ரைன் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு என் பெரிய பையன் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கான். அவனை இந்த பொங்கலுக்குன்னே விட்டுட்டேன். அவனை கிண்டி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இன்னொரு சைடு நான் நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சைலாம் இதெல்லாம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரோஸ்ட் பண்ணி உள்ளே போட்டேன், ஏலக்காய்லாம் இடித்து. இது நல்லா வெந்து கொஞ்சம் தண்ணி வற்றி வரும்போது ஒரு 1.5 டம்ளர் பால் ஆட் பண்ணிவிடுவேன். அது இன்னுமே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி பொங்கல் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக நான் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், வடை ரெடி ஆகிட்டுருக்கு எங்கள் வீட்டில். ஒன் சைடு வடை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் சுண்டல், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஜவ்வரிசி பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வெள்ளை சக்கரை போடலை, நாட்டு சக்கரை போடுறேன். நாட்டு சக்கரை போட்டு பண்ணணும். இந்த பாயாசத்தில் மட்டும் ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா, பாலை ஃபஸ்ட்டே நீங்கள் காய்ச்சிடுங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஸ்டவ்வை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றுறதுக்குள்ளேயே காலையில் எழுந்திரிச்ச உடனே பாலை காய்ச்சிடுங்க. நீங்கள் குளிச்சுட்டு வந்தோடனையோ இல்லை பல் தேய்க்கும் போதோ நீங்கள் பாலை காய்ச்சிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஆறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. அது ஆறிக்கிட்டே இருக்கும். அந்த மீன் டைமில் நீங்கள் பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் சுண்டல் வேக வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கிறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஆற விட்டிங்கன்னா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பாயசம் பண்ணாலுமே அது தெரிஞ்சே போகாது, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னேன் இன்றைக்கி பாரம்பரிய முறையில் தான் உங்களுக்கு பண்ணுவேன்னு. இப்போ பாலுமே நல்லா வற்றி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வீட்டில் வாங்கி வச்ச 2 மஞ்சளையும் எடுத்து பானையில் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மாமரம் இருக்குது. ஸோ அதில் இருந்து ஒரு 9 இலை எடுத்துகிட்டு வர சொன்னேன் பசங்களை. அவங்க 11 இலையாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அதையும் நான் பூக்கு கட்டுற மாதிரி நான் கட்டிட்டு அதையும் நான் எடுத்து வைக்கிறேன். அதையும் நான் இதில் கட்டிடுவேன், பானையை சுற்றி கட்டுவேன்.
கட்டிட்டு நம்ம வந்து இறைவன் முன்னாடி போய் நம்ம வந்து பூஜைக்கு எடுத்து வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இலையில எடுத்து வைப்பேன். ஆனால் பொங்கலை மட்டும் அப்படியே கொண்டு போய் இறைவன்கிட்ட வச்சு தான் நான் வந்து பூஜை பண்ணுவேன். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பாரம்பரிய முறையில் தான் பண்ணுவேன்ட்டு. ஸோ அதை மட்டும் வந்து பானையோடையே எடுத்துகிட்டு போய் இறைவனுக்கு வச்சுடுவேன். வச்சு பூஜை பண்ணிப்பேன். நான் இந்த வீடியோட நான் ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோலம் போட்ட வீடியோ, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பூஜை பண்ண வீடியோ எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். வீட்டில் எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அப்படி தான் நாங்கள் இது பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப கிராண்டாக இருக்கும். நீங்கள் இதை பாருங்கள். உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் பாரம்பரிய முறையில் வந்து பொங்கல் கொண்டாடினீங்க அப்படின்ற சொல்லுங்கள். உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பாய். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், மாயிலையும் கட்டிட்டேன். இப்படி தான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சுன்னா இறைவன்கிட்ட கொண்டு போய் வந்து சமர்ப்பணம் பண்ணிட வேண்டியதுதான் எல்லாத்தையும். இதில் வந்து நான் வந்து வடை வீடியோவும் சுண்டல் வீடியோவும் நான் எடுக்கலை, பாயச வீடியோவும் நான் எடுக்கலை. பாயச வீடியோ வேணால் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு. இதில் வந்து வடை வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் போட்டிருந்தேன். அந்த வடை எப்படி பண்ணுறது என்ன ஏது உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதே மாதிரி வந்து சுண்டலும் ஒன்றும் இல்லை, சுண்டலை வேக வச்சு தாளிக்கணும், அவ்வளோதான். தேங்க்யூங்களா? தேங்க்யூ.